டேய் டேய் ஏந்திரா நலன் ஏந்திரா. நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு? ஏந்திரா ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. ஏலி மந்திரங்கள் எடுத்தா சத்தடி சிந்து. ஏண்டி காலங்காத்தால வந்து பேய் மாதிரி பயமுறுத்துற? இன்னும் இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும்? ரெண்டு பேருமே இந்த வீட்ல இருக்கலாமே. நல்ல பெரிய வீடா தானே கட்டி வச்சிருக்கேன். இந்த மொக்க ஜோக்லாம் உங்க அம்மா சிவகாம கிட்ட சொல்லு. அவங்க தான் நீ என்ன சொன்னாலும் கேட்க பக்கன்னு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. முதல்ல உங்க அம்மா வீட்டை விட்டு வெளில போ சொல்லு. உனக்காக தாண்டி அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து உன்னை பாத்துக்கு வந்திருக்காங்க. அப்பா பாத்துட்டாங்க அப்படியே. நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க ஒன்னும் என்ன பாத்துக்கல. என்னடி சொல்ற? காலையில 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுட்டு அரகுற தூக்கத்துல கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி பாலை காய்ச்சி டீயை போட்டு கொடுத்துட்டு வாசல் கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட சொல்லி சரி ஓகே டயர்டா இருக்குன்னு வந்து படுக்கலான்னு பார்த்தா காலையில டிஃபன் 3 பேஜுக்கு லிஸ்ட் பெருசா எழுதி வச்சிருக்காங்க. சரி அதையும் செஞ்சு வச்சா அது சரியில்லை இது சரியில்லைன்னு 1008 நொட்ட சொல்றாங்க. அது பத்தாதுன்னு இப்படி நீ பொறுப்பே இல்லாம இருந்தீனா எப்படி நீ ஒரு குழந்தைய பெற்று ஆளாக்குவன்னு என்ன கேவலமா கேக்குறாங்க. நான் தூங்குற கேப்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? பேசாம என்ன எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானே? சொன்னனே அவன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அவனை எழுப்புங்க, ஹெல்ப் கேளுங்க, அவன் பண்ணுவான்னு சொன்னனே. கேட்கவே இல்லையே. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க உங்க அம்மா? என்ன சொன்னாங்க? ஐயோ என் புள்ளையே ஆபீஸ் வேலை முடிச்சுட்டு டயர்டா வந்து படுத்திருக்கான், அவனை போய் இப்படி எழுப்ப சொல்றியே, உனக்கு அறிவு இல்லையா, பைத்தியம் பண்ணின்னு என்ன கேக்குறாங்க. பாத்தியா எங்க அம்மாக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு. இப்படிதான் சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு வேலையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவாங்க. அப்படி கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? சீ, சரியான மாமியார் கொடுமையா இருக்கு. விடப்பா, வீட்டில் பொண்ணுங்களுக்கு சொத்து வராதும் மாமியாருக்கு மருமகளுக்கும் ஒத்து வராதும் சகஜம்தானப்பா. ஓ, அதுக்கு நீ உன் அத்தை மக குந்தாணி இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிருக்கணும். அவதான் உங்க அம்மா என்ன சொன்னாலும் ஐயோ சரிங்க அத்தை, ஓகே அத்தை நான் செஞ்சிடுறேன்னு சீன் போடுவா. சரியா? MBA படிச்ச நான் என்ன செய்யணும் இதெல்லாம்? என் மாமங்காரன் எனக்கு பொண்ணு தரலன்னு தான் உன்னே நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி இப்போ என்னதான் பண்ணணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அம்மாவை க்ளோஸ் பண்ணணும். என்னது? ஐ மீன் உங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு போ வச்சுட்டு கதவை க்ளோஸ் பண்ணலாம்னு சொன்னேன். சரி நான் பேசி பார்க்குறேன். ஆமாம், எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறது? ஓ, இப்போ மட்டும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க போனதுக்கு அப்புறம் உன் வேலை ஏன் வேலைன்னு தனியா பிரிச்சு தான் நம்ம செய்யணும். புரியுதா?